தேசிய அளவிலான பதவி, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகள் குறித்து பேசப்பட்டாலும் எந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை. இதனால் அவர் கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் அண்ணாமலை டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பின் போது 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை நிதின் நபினிடம் அவர் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் தமிழக பாஜகவில் தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்பட்டதாகவும், தவறான அரசியல் முடிவுகள் மற்றும் அதிமுக கூட்டணியை நீடித்ததன் விளைவாக கட்சியின் வாக்கு சதவீதம் கடுமையாக சரிந்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உட்கட்சி மோதல்கள், நிர்வாக குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அண்ணாமலையின் ராஜினாமாவை உடனடியாக ஏற்க பாஜக தேசிய தலைமை தயாராக இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் பெறும் வகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு வருமாறு தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து அவர் அவசரமாக டெல்லி சென்றுள்ளார். இந்த நிலையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனையில்